குட் மார்னிங் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு தேதி 8/12/2025, டைம் பார்த்தீங்கன்னா 11:50. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெபினாசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷனில் ஒரு என்ட்ரி வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த என்ட்ரியோட மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி வந்து ஃபெபினாசியோட கால்குலேஷன் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபெபினாசியோட டூல் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டூலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற போன்ற கால்குலேஷன் இதுதான். ஸோ 0, 0.2, -0.4, 1, அப்புறம் -0.8, 1.4. ஸோ இதுதான் கால்குலேஷனு. ஸோ அந்த கால்குலேஷனை கரெக்டாக நோட் பண்ணி உங்கள் ஃபெபினாசி செட்டிங்கில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எல்லோ லைன் டு ஒயிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட் வரும். அதே இந்த ஒயிட்லேருந்து இந்த எல்லோ லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 80 பாயிண்ட் வரும். ஸோ இதோட செட்டிங் ரேஷியோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 1:2ங்கிற ரேஷியோவில் செட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்டு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைன்லேருந்து க்ரீன் லைன் வரைக்கும் ஸோ 80 பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் லைன் வந்து ஒயிட் லைனுக்கு 40 வரும். ஸோ அது அப்படியே இந்த ரெட் லைன் வந்து கீழே இழுத்தீங்க அப்படின்னா ஸோ 50% வரும், 80 பாயிண்ட்டு, 124 பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த 0.2லேருந்து 0.8 வரைச்சுன்னா சேம் அதே பாயிண்ட் வரும். ஸோ எதுக்காக அப்படின்னா இது வந்து இதில் இருந்து ஒரு என்ட்ரி செட்டப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கணும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பெப்பில் போடுற செட்டிங்ஸில் அந்த ஒன் டே கேண்டிலோட லோ ஹை, ஸோ இது வந்து நம்ம பெப்பை வந்து வரைகிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் லைன் வரைஞ்சிருக்குமோ ஸோ அந்த லைன் போன உடனே நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதுதான் நீங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ நீ கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட்டு 9:15க்கு நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது ஓப்பன் ஆன பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பேரிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்கிருந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த ரெட் லைன் வரைக்கும் வரணும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ எப்போ வந்து இந்த ஒயிட் லைன் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ரீச் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த எல்லோ லைன் வரையும் புட் ஆப்ஷனுக்கான டார்கெட்டு. ஸோ இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எல். அப்போ இது ஸோ 1:2 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வராமல் இப்படி மேலே புஷ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஒயிட் லைனோட ப்ரைஸ் ரீச் ஆகும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணணும். அப்போ இந்த க்ரீன் லைன் வரையும் நமக்கான டார்கெட்டு. ஸோ இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1:2 தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செட்டப்பை நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் இதோட வேற ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஸோ இந்த என்ட்ரி மூலியமாக உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுவரையும் இது வந்து அடுத்த மூவ்மெண்ட் இருக்குங்கிறத இந்த ஃபெபினாசி செட்டப் வந்து ஈஸியாக கிளியராக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் ஸோ 1 மினிட்டோ 3 மினிட்டோ போய்க்குங்க. ஸோ போன பிறகு அந்த ப்ரைஸ் வந்து அந்த ஏரியாவை ரீச் பண்ண எடுக்க வேண்டாம். இந்த ப்ரைஸுக்கு மேலே 1 மினிட்ல க்ளோஸ் வச்சது அப்படின்னா நீங்கள் எடுத்து இந்த ரெட் லைன் வந்து எஸ்எல்ல வச்சுங்க. இந்த ஒயிட் லைன் மேலே ஒரு கிரீன் கேன் க்ளோஸ் வச்சுதான் நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணுங்க. இந்த ரெட் லைன் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுவரை எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் டார்கெட் இதுவரை வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒயிட் லைன் கீழே ஒரு ரெட் கேன் க்ளோஸ் வச்சது அப்படின்னா புட் ஆப்ஷன் என்ட்ரி இது வரைக்கும் எடுத்து நீங்கள் டார்கெட் வெயிட் பண்ணலாம். இந்த ரெட் லைன் வந்து நீங்கள் எஸ்எல்ல பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். ஸோ டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கங்க. ஸோ அந்த டே டைம் ஃப்ரேம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டே டைம் ஃப்ரேமுக்கு இந்த ஃபெப்போட ஐலோ மார்க் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் 5 மினிட்டோ 3 மினிட்டோ 1 மினிட்டோ மாற்றிக்கிட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த கேண்டிலுக்கு இது ஒர்க் ஆகிருக்கும், எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஸோ 3ஆம் தேதி நடந்த ட்ரேடுக்கு வந்து நம்ம 4ஆம் தேதி வந்து ட்ரேட் பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. நன்றி.